ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கலானா எக்ஸ்பர்ட் லிமிடெட் ஐபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் கல்லானான்ற ஏரியாவில் வந்து ஒரு ஸ்டார் ஓப்பன் பண்ணி ஒரு கம்பெனி. ஸோ இதோட ஃபவுண்டேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 2012. ஸோ இந்த கம்பெனியை ஆரம்பித்த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மெட்டல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ என்ன மாதிரி மெட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்து ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு பெரிய மெட்டல் பார். ஸோ என்னோட மெயின் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பில்லட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற பில்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபைட் தான். ஸோ எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பர் ஆனம் பார்த்தீங்கன்னா வந்து 30,000 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டியோட இருக்கு. ஸோ அவ்வளோ வந்து இவங்க பில்லர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மெயின் ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டீல் பில்லட்ஸ், அப்புறம் எம்எஸ் பில்லட்ஸ். ஸோ பில்லட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபுல் மெட்டல் பாராக இவங்க வந்து செய்வாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணுற சில பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வேரியஸ் பர்பஸ்க்கு இந்த பில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமொபைல் கற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற அந்த கியர், ஷாஃப்ட், ஆக்சல்ஸ், அப்புறம் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு சப்போர்ட்காக. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீம், அப்புறம் இந்த மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே. ஸோ எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவர் பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த விண்ட் டர்பைன்ஸ் ப்ளஸ் சோலார் பவர் பிளான்ட். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பில்லர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் யூஸ் கேசஸ் இருக்குது பில்லர்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பில்லர்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இஷ்யூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பண்ண வந்து 66 rupees கிட்ட இருக்குது. லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2000 குவான்டிட்டி. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து 1 lot மேக்ஸிமம் 1 lot ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,32,000. ஃபினான்ஷியல் இன்ஃபோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 2022 பார்த்தீங்கன்னா வந்து கம்பேர்ட் டு 21 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெருசாக இம்ப்ரூவ் ஆகல. மேபி பிகாஸ் ஆஃப் கோவிட் கூட இப்படி இருக்கலாம். ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டடி ஜம்ப். ஸோ ரெவன்யூ டாப் லைன்லையும் ஸ்டடி ஜம்ப். ஸோ பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா 13 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 lakhs. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 times வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 times வந்து பேட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஜம்ப். ஸோ இந்த ஐபிஓ வந்து இன்னைக்கு தான் ஓப்பன் ஆச்சு, day 1. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1.37 times வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ டைம் லைன் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 19 அன்னைக்கு இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகி 23 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24. ஸோ நெக்ஸ்ட் 25th அன்னைக்கு ரீஃபண்ட் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் கிடைக்கல அவங்களாம் ரீஃபண்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 அன்னைக்கு ஐபிஓ வந்து ரிஜிஸ்டர் ஆகும் மார்னிங் 10 AM. இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees கிட்ட இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 96 rupees கிட்ட லிஸ்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 45% கிட்ட ஒரு ப்ரீமியம் லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ப்ரீமியம் தான். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு நல்ல ஸ்டடி ஜம்ப் கம்பேர்ட் டு லாஸ்ட் FI இயர். ஸோ ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ROI பார்த்தீங்கன்னா 31%. ஸோ நல்ல ஒரு நம்பர். ROC பார்த்தீங்கன்னா 21%. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.43. ஸோ எங்கள் டெப்ட் வந்து ரீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 21.88% கிட்ட இருக்கு. ஸோ லிஸ்டிங் கேன்ஸ்க்காக யாராவது இந்த ஐபிஓ எயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான லிஸ்டிங் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்முக்காகவும் இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில். இந்த வீடியோவில் வேற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.